கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சன் குரூப் ஆஃப் ஆதித்யா சேனல்ல சுதந்திர போராட்ட மாவீரர், தேசிய தலைவர், கப்பலோட்டிய தமிழர், செக்கெழுத்து செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பெயரை, அவருடைய தியாகத்தை, அவருடைய போராட்ட குணத்தை அனைத்து தலைவர்களும் மதித்து மரியாதையுடன் வணங்கிய ஒரு தலைவரை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று சமூக வலைதளங்களை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வந்திருந்தது. அதற்கு நம்ம கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தோம். அந்த ஆதித்யா சேனல் தொலைபேசி எண்ணுக்கும் நம்ம பேசியிருந்தோம். அவங்க மன்னிப்பு கோர வேண்டும், பொது மன்னிப்பு. இப்படி ஒரு தேசிய தலைவரை தங்களுடைய சுய நிகழ்ச்சியின் விளம்பரத்துக்காக இழிவான முறையில் சில தற்குறிகள், வரலாறு தெரியாம இதை உள்ள நிகழ்ச்சி தொகுப்பாளர் வச்சு பேசுனது தவறு தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னொரு அவங்க செவி சாய்க்கவில்லை. நம்மளும் அதை விட்டுட்டு போற நிலையில இல்லை. நேற்று சில அதிகாரிகளிடம் பேசினோம். சென்னை வட்டாரம் பெரிய நபர்களுக்கு இன்னும் இந்த விஷயம் போய் சேரல. அதனால இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய தேசிய பற்றாளர் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை தெய்வமாக வணங்கக்கூடிய என் வேளாளர் சமுதாயம், வேளாளர் சங்கம், வ.உ.சி. ஐயா பேரில் எவ்வளவோ அமைப்புகள், பேரவைகள், சங்கங்கள், நற்பணி மன்றம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாய பெரியவர்கள், தேசப்பற்றாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் வீரத்தமிழர் மக்கள் கழகம் சார்பாக ஒரு வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறோம். எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லாருமே அந்த டிஸ்ட்ரிக்ட் காவல் உயர் அதிகாரிகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுங்க. ஆதித்யா சேனலை தடை செய்ய வேண்டும். எதிர்கால தலைமுறைகளுக்கு நாம் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களின் வரலாற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடியது ஊடகம். இந்த ஊடகம் இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் போராடி எண்ணுயிர் நீத்த தலைவர்களை, அவருடைய தியாகத்தை, அவருடைய வரலாற்றை கொச்சைப்படுத்தும் விதமாக நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாவது எந்த காலத்திலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவருக்குமே தெரியும், சமீபத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழக முதல்வரை பற்றி பேசியதற்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செஞ்சாங்க. தமிழகத்தின் முதல்வரா மீது அவமரியாதைக்கு இந்த செயல்னா, இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய ஒரு உத்தம தலைவர், தியாகத்தின் திருவுருவம், அனைத்து இந்த தமிழகத்தில் இருக்க அனைத்து முதல்வரும் ஐயாவின் வ.உ.சியின் புகழையும் தியாகத்தையும் வரலாறையும் மறக்க முடியாத தலைவராக நினைத்த ஒரு தலைவரின் தியாகத்தை கொச்சைப்படுத்திய சேனலை ரத்து செய்ய வேண்டும், இழுத்து மூட வேண்டும். அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அந்த நிகழ்ச்சியை பார்த்து வெளியிட்ட அனைவரின் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய தேசப்பற்றாளருடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இதை இன்னைக்கு பண்ணலன்னா வருடைய காலத்துல இந்த ஊடகம் தங்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் பவர், பணம், திமுரு, எந்த தலைவர்னாலும் பேச ஒரு எண்ணம் வந்துவிடும். அதனால தமிழக அரசாங்கம் முன்வந்து இந்த வ.உ.சி. ஐயா பற்றி களங்கப்படுத்தும் விதமாக பேசிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த வழக்கு பதிவு செய்யும் வரை என்னுடைய உறவுகள், வ.உ.சி. ஐயா பேரில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு, சங்கம், பேரவைகள், நீங்க இதற்கு உங்களோட கண்டனத்தை கடுமையாக செய்ய வேண்டும். நேற்று இரவு ஒரு சங்கத்தோட தலைவருக்கு பேசினா, அந்த தலைவருக்கு நம்ம ஐயா வ.உ.சியை பத்தி பேசியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும், அனைவருமே கொந்தளிச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அதனால முதல்ல இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அனைத்து கிராமத்திலும், மாவட்டம், பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் கண்டன வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. சில இடங்கள்லாம் வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. மதுரையில் நேற்று சிம்மக்கல் பக்கத்துல நம் சமுதாயம் சார்ந்த உறவுகள் ஆர்ப்பாட்டத்துல இறங்கியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் வெடிக்க வேண்டும். அரசாங்கம் முன்வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஆதித்யா சேனலை தடை செய்ய வேண்டும்.
உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா ஒரு நாட்டுக்காக போராடிய தலைவரோட தியாகத்தை கொச்சப்படுத்துவீங்க. ஒரு லேடி ஒண்ணு இருந்து பேசிச்சு, துரிதன் மாரி சேலை உறிஞ்சானு. அந்த லேடிக்கு வரலாறு தெரியாதா? அந்த லேடியோட அந்த சகோதரியோட தகப்ப பெற்றோர்களும் சொல்லி கொடுக்கலையா? உங்களோட ஆசிரியர்களும் சொல்லி கொடுக்கலையா வாவுசியோட வரலாற? உங்களை இந்த சேனலுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது அவனுக்கு எல்லாம் தெரியாதா தேசப்பற்று, தேச தலைவர் யாருன்னு தெரியாதா? இத கடந்து போவதாக நாங்க இல்ல. நாங்கள் அரசாங்கத்தை நம்புறோம், சட்டத்தை நம்புறோம். சட்டமும் அரசாங்கமும் தன் கடமை செய்ய தவறும் பட்சத்துல கண்டிப்பா அந்த டிவி சேனலுக்கு, அந்த தொகுப்பாளருக்கு என்ன தண்டனை வழங்கணுமோ அந்த தண்டனையை நாங்க வழங்குவோம். நாட்டுக்காக இரட்டாயில் தண்டனை பெற்ற எங்க தலைவர், எங்களோட தேசிய தலைவர், எங்களோட தெய்வம், அவருக்காக வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க கூட அஞ்ச மாட்டோம். இதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அரசாங்கத்தை நம்புறோம். இன்னைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் தலைவர், தமிழக முதல்வர் இந்த டிவி சேனலை தடை செய்ய வேண்டும். இந்த தொகுப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். இதை நாங்க நம்புறோம். அவங்களுக்காக ஒரு 48 மணி நேரம் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த 48 மணி நேரத்துல என்னுடைய உறவுகள், இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய தேசிய பற்றாளர்கள், அனைத்து தமிழ் குடிகள் தலைவர்கள் இதற்கு சரியான கண்டனத்தை உங்களால் முடிந்த அளவு எதிர்ப்பை வலுவாக காட்டுங்க. சும்மா வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒவ்வொரு அமைப்பு மூலமாக, ஏன்னா எனக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா பார்க்கும்போது வஉசி ஐயா பத்தி மட்டும் 1/2 மணி நேரம் பேசினாங்க. மதிமுக தலைவர் ஐயா வைகோ வஉசி அவ்வளவு பெருமையா பேசினாங்க. இன்னைக்கு இந்த தலைவர்லாம் எங்க போயிட்டாங்க? நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்லுவாரு, இங்க பாட்டன் ஐயா வஉசின்னு. இன்னைக்கு அவங்களும் சன் நெட்வொர்க்கும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கனால பேசாம இருக்காங்களான்னு தெரியல. யாரு பேசினாலும் பேசாட்டியும் நாங்கள் இதை விடுவதாக இல்லை. அரசாங்கமும் சட்டமும் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை நாங்கள் காத்திருந்து பார்க்க போகிறோம். அதை யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஆதித்யா சேனலும் இதுக்கு எந்தவித ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். வீரத்தமிழர் மக்கள் கழகம் சார்பாக அனைத்து மாவட்டத்திலும் காவல் உயரதிகாரி கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, புகார் கொடுங்க. கண்டன வால் போஸ்ட் எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க. பொது இடத்துல ஒட்டக்கூடாதுன்னா நம்மளுடைய சமுதாய சங்கம், நம்மளுடைய சமுதாய சுவரு, இதுல ஃபுல்லுமே நீங்க ஒட்டுங்க. இந்த மக்களுக்கு தெரிஞ்சாகணும் ஆதித்யா சேனல் எவ்வளவு தூரம் விஷத்தை கக்குகிறது என்பதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். தயவு செய்து தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய என் வேளாள இன சொந்தங்களே, இதற்கு முழு முயற்சியாக நம்ம தான் களத்தில் இறங்கணும். இந்த கால நேரத்தில் நான் ஏன் சொல்றேன்னா, இன்னும் நிறைய அதிகாரிகளுக்கு தெரியாது. கண்டிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தலைமை நிலை பொறுப்பாளர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இதை அதிகமா ஷேர் பண்ணுங்க. இவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நம்மளுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதை அடுத்த காணொளியில நான் பதிவு செய்கிறேன்.